ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் மீன லக்னம், 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது சேர்க்கை, இதன் பலன் எப்படி இருக்கும்? இன்னைக்கான கேள்வியில நீங்க பாத்தீங்கன்னா, இவ மீன லக்னம் தான் சொல்லியிருக்கா. அதே மீன லக்னம். ஆனா 8ஆம் இடத்துல துலாம் ராசியில சூரியனும் கேத்துவும், சந்திரன் 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறார். அண்ட் சுக்கிரன் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கார். ஸோ இதுதான் இந்த மெயினா இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அவர் கேட்ட கேள்வி 8ஆம் இடத்துல சூரியன் கேத்துவுக்கு என்ன பலன்னு கேட்கிறார். இந்த 8ல சுக்கிரன் வீட்டுல சூரியன் கேத்து இருந்தாலுமே நமக்கு திருமண வாழ்க்கையில ஒண்ணு இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் வரலாம். இல்லைன்னா இவங்களுக்கு மறைமுகமான வாழ்க்கை. இவங்க திருமணம் ஆனாலும் ஒரு மறைமுகமான வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது எப்படிப்பட்ட தசா அமைப்புல இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப இங்க இவங்களுக்கு கேது 8ல இருக்குன்னா 2ல ராகு இருப்பார் லக்னத்துல இருந்து. ஸோ அந்த செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது. செவ்வாய் நீச்சமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாய்ப்பு அதிகம் உண்டு. அண்ட் பூர்வ புண்ணியக்காரகன் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால தவறான பாதைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த மீன லக்னம்ங்கும் பொழுது கொஞ்சம் பாசத்திற்கு அடிமையானவர்களாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல அவங்களுக்கு என்ன தசா வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது கிருத்திகா நட்சத்திரம், மிருகசீரிஷம், ரோகிணி இது எதுவாக இருந்தாலும் ராகு தசையில 18 வருஷம் ப்ராப்ளம் வரலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.